அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா. நம்ம டே 21 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வருவனவற்றுள் எக்ஸின் மதிப்பு கான். 2:x ஈக்குவலன்ட் ரேஷியோ x:32. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். இதுக்கான ஃபார்முலா AD = BC. AD = BC. 2a XB XC 32D. AD நம்ம ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். A என்ன 2 × D என்ன 32 ஈக்குவல் டு x × x என்ன x². இப்போ 2 × 32 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 64 வரும் ஈக்குவல் டு x². இப்போ நம்ம x மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே ரூட்டாக மாறிடும், இங்கே 8ன்னு வரும். எக்ஸோடைய வேல்யூ 8. அடுத்த கணக்கு 0.32 மற்றும் 0.02 இன் பெருக்கு விகிதம் காண்க. இதற்கான ஃபார்முலா என்னன்னா, இங்க மற்றும் வந்திருக்கு. மற்றும்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். இது A, இது வந்து Bன்னு எடுத்துக்கலாம். A × B பெருக்கு விகிதம் கேட்குறாங்க. இதற்கான ஃபார்முலா A × B = √A × B. இதுக்கான ஃபார்முலா இது. நம்ம கணக்கை எழுதிக்கலாம். 0.32 மற்றும் அதான் பெருக்கல் 0.02. இதை நம்ம ஃபார்முலாவில் மாற்றிக்கலாம். 0.32 × 0.02 ரூட். இதை பெருக்கிக்கலாம். நம்ம இங்கே பாயிண்ட் அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 2 நம்பர் இருக்கா? இங்கே பாயிண்ட் அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 2 நம்பர் இருக்கா? 2 × 2 4. அப்போது நம்ம 4 ஸ்தானம், புள்ளிக்கு அப்புறம் 4 ஸ்தானத்தில் பண்ணிக்கணும். 32 × 2 எவ்வளவு? 64 ரூட்டு புள்ளிக்கு அப்புறம் 2 × 2 4. 4 ஸ்தானமாக மாற்றிக்கலாம். 2 0 போட்டுக்கலாம். இங்கே 32 × 2 64. இந்த ரூட்டுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கலாம். 0.0064 உடைய வர்க்கமூலம். சரி, நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். 0.20 இருக்கு. அப்போ அது ஒரு 0 போட்டுக்கலாம். 0. 64 உடைய வர்க்கமூலம் 8. The answer is 0.08. அடுத்த கணக்கு போலாம் வாங்க. கூட்டு விகிதம் காம்பவுண்ட் ரேஷியோ 2:4, 6:5, 20:3. இதற்கான கூட்டு விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, A × C × E / B × D × F. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. 2 × A, 4 × B, 6 × C, 5 × D, 20 × E, 3 × F. நம்ம ஃபார்முலா படி அதை எடுத்து எழுதிக்கலாம். A × C × E இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 2 × 6 × 20, 2 × 6 × 20 by 4 × 5 × 3, 4 × 5 × 3. இதை நம்ம ஃபார்முலாலேருந்து கணக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை அடிக்கலாம். 1 3s are 3, 2 3s are 6, 1 5s are 5, 4 5s are 20. ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 × 2 இருக்குது. 2 2s are 4, 4 by கீழே 1 இருக்குது. 4/1. இப்படியே நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஆர் 4:1. இப்படியும் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம்.
ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ பார்க்குறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் முடிஞ்சிருது. விகிதம் மற்றும் விகித சமத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். x/y = 3:4 எனில் 4x + 5y 5x - 2y இன் மதிப்பு யாது? x உடைய வேல்யூ 3, y உடைய வேல்யூ 4. நம்ம x எங்கெல்லாம் இருக்கோ 3 அதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். y எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். வாங்க போடலாம். 4 x-க்கு உடைய வேல்யூ 3 ப்ராக்கெட்டில் 3 + 5 y உடைய வேல்யூ 4 × 4 bracket close. நம்ம இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இதை போடலாம். x எங்க இருக்கோ அங்க 3 சப்மிட் பண்ணிக்கலாம். y எங்க இருக்கோ அங்க 4 சப்மிட் பண்ணிக்கலாம். 5 x ஓட வேல்யூ 3 மைனஸ் கொடுத்துருக்காங்க -2 × 4. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 4 × 3 12 + 5 × 4 20 5 × 3 15 -2 × 4 8. 12 + 20 எவ்வளவு? வெரி குட் 32 15ல 8 போச்சுன்னா எவ்வளவு? 7. இதுதான் ஆன்சர். 32 = 7. அடுத்த கணக்கு பார்க்கலாம். போன கணக்கு பார்த்தா மாதிரி தான் இந்த கணக்கும். இங்கே xy பதிலாக mn கொடுத்துருக்காங்க. m/n அதோட வேல்யூ m-ஓட வேல்யூ 3, n-ஓட வேல்யூ 2 எனில் 4m + 5n / 4m - 5n. இங்கே m கொடுத்துருக்க இடத்துலாம் 3 சப்மிட் பண்ணிக்கலாம். n கொடுத்துருக்க இடத்துலாம் 2 சப்மிட் பண்ணிக்கலாம். விகித மதிப்பு கேட்குறாங்க. 4m + 5n / 4m - 5n. இங்கே m கொடுத்துருக்க இடத்துலலாம் நம்ம 3 சப்மிட் பண்ணிக்கலாம். 4 × 3 + n கொடுத்துருக்க இடத்துல 2 சப்மிட் பண்ணிக்கலாம். 5 × 2 / 4 × 3 - 5 × 2. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 4 × 3 12 + 5 × 2 10 / 4 × 3 12 - 5 × 2 10 = 12 + 10 எவ்வளவு? 22 / 12 10 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 2. இதை நம்ம அடிச்சுக்கலாம். 1 2s are 2, 11 2s are 22. அவங்க விகித மதிப்பு கேட்குறாங்க. நம்ம 11/1 விகிதமாக மாற்றிக்கலாம். 11:1. இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். x/y = 5/8 எனில் x + y x + 5 y + 8 மதிப்பு காண். x உடைய வேல்யூ என்ன? 5. y உடைய வேல்யூ என்ன? 8. x உடைய வேல்யூ 5, y உடைய வேல்யூ 8. அப்போ x + 5. x உடைய வேல்யூ 5. அப்போ 5 + 5 y ஓட வேல்யூ 8. 8 + 8. இதுதான் நம்ம வேல்யூவை கேட்குறாங்க. 5 + 5 என்ன? 10. 8 + 8 என்ன? 16. இது நம்ம 2 டேபிள் அடிச்சுக்கலாம். 5 2s are 10, 8 2s are 16. அப்போ 5:8. அதுதான் ஆன்சர்.
அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. x/y = 3:5 எனில் 5x + 3y 15x - 2y மதிப்பு காண்க. x இருக்கிற இடத்துலலாம் 3 x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5. x இருக்கிற இடத்துலலாம் நம்ம 3 போட்டுக்கணும், y இருக்கிற இடத்துலலாம் நம்ம 5 போட்டுக்கணும். வாங்க கணக்கு அப்படியே எழுதிக்கலாம். 5x + 3y bracket close bracketல 15x - 2y. வாங்க x இருக்கிற இடத்துல x ஓட வேல்யூ போட்டுக்கலாம். 5 × 3 + 3 × 5 y ஓட வேல்யூ 5 15 × 3 - 2 × 5. இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். 5 × 3 15 + 3 × 5 15 15 × 3 45 மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். -2 × 5 10. 15 + 15 எவ்வளவு? 30 45ல 10 போச்சுன்னா எவ்வளவு? சூப்பர் 35. இதை நம்ம அடிச்சுக்கலாம். 5th டேபிள் அடிக்கலாம். 6 5s are 30, 7 5s are 35. ஆன்சர் 60:7. அடுத்த கணக்கு. a/b = c/d எனில் ma + nc/mb + nd சமமான விகிதம் காண்க. இது நான் a/b a/b அப்படின்னு எழுதலாம். = c/d c/d அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம அந்த கணக்கு எழுதிக்கலாம். ma + nc/mb + nd. cக்கு நிகரான விகிதம் எது? a. c இருக்கிற இடத்துல நம்ம aன்னு மாத்திக்கலாம். dக்கு நிகரான விகிதம் b. d இருக்கிற இடத்துல bன்னு மாத்திக்கலாம். = ma + nc. c இருக்கிற இடத்துல a-வா மாத்திக்கலாம். na/mb + nd க்கு நிகரான விகிதம் b. அப்போ nb அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுத்துலயுமே பொதுவா என்ன இருக்கு? a. ரெண்டுத்துலயுமே பொதுவா மேல a இருக்கு. அப்போ நம்ம a-வை மட்டும் தனியா வெளிய எடுத்துக்கலாம். a × m + n. நம்ம பெருக்கி பார்த்தா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். a × m ma + na நம்மளுக்கு வந்துருச்சா? இப்போ பை கீழே என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். ரெண்டு இடத்துலையும் b இருக்கு, b காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். b × m + n. இங்கே பொதுவாக என்ன இருக்கு அதை நம்ம அடிச்சுக்கலாம். m + n இருக்கு, m + n இருக்கு. இது கேன்சல் ஆகிடும். a/b அப்படின்னு இருக்கும். அவங்க சமமான விகிதம் கேட்குறாங்க. a/b நம்ம a/b அப்படின்னு மாற்றிக்கலாம். a/b சமமான விகிதம் a/b. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்களா, மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்களா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.